செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையனும் கிடைந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வைகாசி மாதத்திய ராசி பலன்களை கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு பார்ப்போம். கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் வைகாசி 19ஆம் தேதி வரை 18ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வைகாசி 18ஆம் தேதி வரை உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அதன் பிறகு வைகாசி 18க்கு பிறகு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்வதனால் அதன் பிறகு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், புதிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டு நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது நல்ல சிந்தனைகளை செய்வீர்கள். திடீரென்று நல்ல தைரியமாக இருப்பீர்கள். திடீரென்று தைரியம் குறைந்து காணப்படுவீர்கள். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மாதம் முழுமைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ இந்த மாதம் சுபகாரியங்கள் நடக்கும் அல்லது அதற்கான முகாந்திரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது லட்சுமிகரம். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில் இருந்த சுணக்கங்கள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி அவர்களும் நன்மைகளை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயராக இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. கூட்டு தொழில் செய்பவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது, புதிய முன்னேற்றங்கள் இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வைகாசி 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருப்பது நல்லது. அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு ஊழல்கள், பிரச்சனைகள், கூட்டு வியாபாரத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக இந்த மாதம் முழுமைக்குமே செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவது என்பது உறுதி. அடுத்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள். கன்னி ராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை, பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, அடுத்து மாலை 5:59க்கு பிறகு இரவு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை, மாலை 4 மணிக்கு பிறகு 5 மணி வரை, இரவு 7 மணிக்கு பிறகு 10 மணி வரை நல்ல நேரம். அடுத்து கன்னி ராசியில் பிறந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 20ஆம் தேதி ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:28க்கு பிறகு 9:58 வரை, மாலை 1:58க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:58க்கு பிறகு 11:58 வரை நல்ல நேரம். அடுத்து ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 27ஆம் தேதி ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:29க்கு பிறகு 9:59 வரை, மாலை 1:59க்கு பிறகு 4:30 வரை நல்ல நேரம். அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு வைகாசி 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதி, அதாவது வைகாசி 13ஆம் தேதி
மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு வைகாசி 28 ஜூன் 10 திங்கட்கிழமை காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை, பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து 30ஆம் தேதி சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை, மாலை 4 மணிக்கு பிறகு 5 மணி வரை, இரவு 7 மணிக்கு பிறகு 10 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இவை அனைத்தும் சுபஹோரையின் நல்ல நேரங்கள். மேலும் உங்கள் நட்சத்திரத்திற்கு நல்ல தாராபலன் உள்ள நாட்கள். இந்த மாதத்திலே உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்ற நல்ல தாராபலன் உள்ள சுபஹோரை நல்ல நேரங்களை கொடுத்திருக்கிறோம். பொதுவாக இந்த நேரங்களில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரங்களில் நாமகரணம் செய்வதற்கு, அன்னப்பிராசனம் செய்வதற்கு, முதலாக படிப்பை தொடங்குவதற்கு, பரீட்சைக்காக பணத்தை கட்டுவதற்கு, தொழிலுக்கான உத்தியோகத்திற்கான நாட்கள் இந்த நாட்கள். மேலும் உத்தியோக உயர்வுக்காக கையெழுத்து போடுவதற்கு, தொழிலுக்காக கையெழுத்து போடுவதற்கு, தொழிலை ஆரம்பிப்பதற்கு போன்ற அனைத்திற்கும் இவை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த நேரங்களில் வளைகாப்பு, சீமந்தம் ஆகிய காரியங்களை செய்தாலும் நிச்சயமாக நல்ல நேரத்தில் அழகான குழந்தைகள் பிறந்து உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நீங்கள் பாருங்கள். இதன் மூலமாக நிறைய பேர் பார்ப்பதன் மூலமாக நமக்கு புதிய நிகழ்ச்சிகள் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இவ்வாறாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.